நம்மில் பலர் சங்கடஹர சதுர்த்தி கும்பிடும் பழக்கத்தை விட்டுவிட்டீர்கள். இது நமக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுத்துமா? ஆம், நிச்சயமாக. நம் சங்கடஹர சதுர்த்தியை வழிபடாமல் இருப்பது நம் முன்னேற்றத்தை நாமே தடுக்கும் செயலாகும். எப்படி வழிபட வேண்டும்? சங்கடஹர சதுர்த்தி தினமான இன்று விநாயகர் கோவிலுக்கு சென்று ஆலயத்தை 11 முறை வலம் வர வேண்டும். அருகம்புல் கொடுத்து விநாயகருக்கு அர்ச்சனை செய்து நெற்றி பொட்டில் குட்டி கொண்டும் தோப்புக்கரணம் போட்டு விநாயகரை வணங்க வேண்டும். விநாயகர் கோயிலில் நடக்கும் சங்கடஹர பூஜையின் போது விநாயகரின் அபிஷேகத்திற்கு தூய்மையான பசும் பாலை வழங்க வேண்டும். பின்பு விநாயகருக்கு நடக்கும் அபிஷேகங்களையும் பூஜையையும் கண்குளிர கண்டு வணங்கி வீடு திரும்பியதும் பூஜை அறையில் பூஜிக்கப்பட்ட சிலை அல்லது படத்தை வணங்கி பூஜையில் வைக்கப்பட்ட நைவேத்தியங்களை பிரசாதமாக எடுத்து உங்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கு கொடுத்து நீங்களும் சாப்பிட்டு சங்கடஹர சதுர்த்தி விரதத்தை முடிக்க வேண்டும். எனவே இனி வரும் நாட்களில் சங்கடஹர சதுர்த்தியை மறக்காமல் வழிபட்டு நன்மை அடை